அது நான் பிராச்சியோட பில் பே பண்ண. உங்க ஹஸ்பண்ட் தான் பே பண்ணிட்டு போயிட்டாரே மேம். ஹஸ்பண்ட் இல்ல, என் ஹஸ்பண்ட் பே பண்ணிருக்க முடியாது. இல்ல மேம், அவர் பே பண்ணிட்டாரு. இப்ப அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? அவர் பிராச்சியோட ரூமுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பா மிஸ்டர் மெஹராவா தான் இருக்கும். மிஸ்டர் கோலியா கூட இருக்கலாம். ரன்வீர் சொல்லிருக்கலாம்ல. வா போய் பார்க்கலாம். வா. தேங்க்யூ. ரன்வீர், நீ நல்லா இருக்கல? நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு சொல்லு. அவன் தான் அந்த லாரிக்காரன். அவன் தான் பிராச்சி ஆக்சிடென்ட் பண்ணது. ரன்வீர் வா. ஏய், அடி விடாத அவனை, அடி. இன்னொரு நில்றா நில்றா நில்றா. ஏய் நில்றா. நில்லு நில்லு. ஏய், இவன் மயக்கமாயிட்டா. இப்ப என்ன பண்றது? முதல்ல இவனை தூக்கு. வா. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படி என்னதோ ஃபீலிங் இருக்குன்னு தெரியலையே. ஏன்னா அவங்க மேக்னெட்டா பிரியவே மாட்டேங்கிறாங்க. டோன்ட் வரி ரியா, கண்டிப்பா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. எப்படி பிரிவாங்க அத்தை? நீங்க எப்படி பண்ணுவீங்க? உங்ககிட்ட பிளான் இருக்கா? Do you have a plan? No இல்ல. அத்தை, நான் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா டயர்ட் ஆயிட்டேன். என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துட்டேன். எல்லாரும் முன்னாடி மொத்த பார்ட்டிலையும் நான் பிராச்சியை இன்சல்ட் பண்ணேன். அவளோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணேன். அதுவும் இல்லாம நான் அவன் மேல திருட்டு பழி கூட சுமத்தி பார்த்தேன். சஞ்சு கூட்டிட்டு வந்து தப்பான அஃபேர் இருக்குன்னு சொன்னேன். இது பத்தாதுன்னு ரன்பீர் மேல பொய்யான மொலஸ்டேஷன் கேஸ் ஃபைல் பண்ணு. அப்ப பிராச்சி அவனை விட்டு பிரிவா நினைச்சானா? இல்ல, அவ அவனை விட்டு போல. அத்தை, அவங்களுக்குள்ள அப்படி என்ன பாண்ட் அத்தை? ஒவ்வொரு தடவையும் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இப்ப நீங்க வேணா பாருங்க, கல்யாணத்துல மட்டும் மாயாவோட பெரியப்பா இல்லன்னா, மனமேடல மாயா இல்லங்கிற விஷயம் அவருக்கு தெரியாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு பிராச்சிக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அவன் என்னை விட்டு விலகி போயிருப்பான். நான் என் ரன்பீரை இழந்திருப்பேன். நான் பண்றது எல்லாமே தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் வேற என்ன பண்ண முடியும் அத்தை? எனக்கு வேற ஆப்ஷன் இல்லையே. வேற வழி இல்லாம தான் நான் அந்த பிராச்சியை கொல்ல சொல்லி சொன்னேன். நீ பிராச்சியை ஆக்சிடென்ட் பண்ணிட்டுதான். இந்த விஷயத்த பத்தி நீ யார்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. நீ இப்ப என்ன பண்ணணும்னு தெரியுமா ரியா? இந்த டாபிக்க பத்தி இதுக்கப்புறம் நான் இங்க பேசவே கூடாது. ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு பிராச்சி. உன் கூட சண்டை போடணும்னு என் மனசு எப்படி துடிக்குது தெரியுமா? நீ திட்டுறத நான் கேட்கணும் பிராச்சி. சார். சாரா? எந்த சார்? அது மெஹரா சார். நான் மெஹரா சார் தான் சொன்னேன். அவர் இங்க வந்தாரா? அவரு இங்க வந்தாரு. இப்பதான் ரிசப்ஷன் போனாரு. ரிசப்ஷனுக்கா? ஆமா, பில்லுல ஏதோ ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டாரு. அது விஷயமா கேட்க போயிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, மிஸ்டர் மெஹரா தான் கட்டியிருப்பாருன்னு. அவரு திரும்ப வரேன்னு சொன்னாரா? வரேன்னு தான் சொன்னாரு. பிரக்யா, இந்த முறை மெஹரா சார மீட் பண்ணிடு. அவர் பிராச்சி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருன்னு உனக்கே தெரியும்ல. அவளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாரு. டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? பிராச்சி எப்படி இருக்கு? ஆமா சித்தி, டாக்டர் வந்தாரு. மெஹரா சார் கிட்ட பேசினாரு. அப்புறம் அவரு பில்ல பத்தி பேசின உடனே பில்லெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு உடனே பி பாசிட்டிவ் ரத்தம் தேவை. உங்கள யாராவது பி பாசிட்டிவா? சிஸ்டர், சிஸ்டர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள அங்க பிளட் தேவைப்படுது. இட்ஸ் an எமர்ஜென்சி. டாக்டர், அவங்க ஃபேமிலில யாருக்காவது பி பாசிட்டிவ் ரத்தம் இருக்கான்னு கேட்டிட்டு இருக்கேன் சார். நம்ம கிட்ட அவ்வளவு நேரம் இல்ல. சீக்கிரம் சீக்கிரம் போய் பிளட் பேங்க்ல செக் பண்ணுங்க. எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், பிராச்சிக்கு என்ன ஆச்சு? பிளட் லாஸ் நிறைய இருக்கு. அவ சரியாயிடுவால? ஒருவேளை பி பாசிட்டிவ் பிளட் கிடைச்சிச்சுன்னா சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லனா
எஸ். ஹலோ டாக்டர், நான் சாரி, நான் ஒரு அர்ஜென்ட் வேலையா வெளியில வந்துட்டேன். ஆக்சுவலி என்னோட பார்ட்னர் இருக்கானே, அவன் ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிட்டான், அதான் நான் போக வேண்டியதாயிடுச்சு. மிஸ்டர் மெக்ரா, சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி டாக்டர், ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணா நான் ஃபோன் ரொம்ப பிஸியா இருக்கு. அதனால பிராச்சி எப்படி இருக்கான்னு உங்களை விட வேற யாரு நல்லா சொல்ல முடியாது. உங்களுக்கு கால் பண்ணேன். அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்கல? பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. பிளட் செக் பண்றதுக்காக பிளட் பேங்க் போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. டாக்டர், பி பாசிட்டிவ் பிளட் அவைலபிள் இல்லையா? என்ன இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல், பில்லு வேற நிறைய போட்டு கொடுத்தீங்க. ஆனா இப்ப பிளட் இல்லங்கறீங்க. ஹலோ டாக்டர், பி பாசிட்டிவ் பிளட் பத்தி கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு கிடைச்சிரும். இங்க பாருங்க, இது ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயம் தான். இங்க பிளட் பேங்க் போய் நர்ஸ் செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பி பாசிட்டிவ் பிளட் இல்லையா? டாக்டர், என் பொண்ணுக்கும் அதே பி பாசிட்டிவ் பிளட் தான். நான் அரேஞ்ச் பண்றேன். ஓகே மிஸ்டர் மெக்ரா. ஆல்ரைட் டாக்டர், தேங்க்ஸ். மிஸ்டர் மெக்ரா, உங்களோட பொண்ணோட இங்க வந்துட்டு இருக்காரு. அவர் பொண்ணுடைய பிளட் குரூப்பும் பிராச்சியோட பிளட் குரூப்பும் சேம். தேங்க் காட், இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இனிவே நர்ஸ், வேற ஏதாவது பிளட் பேங்க் கால் பண்ணுங்க. எப்படியாவது பிளட் ரெடி பண்ண பாருங்க. நான் இனி எந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. சீக்கிரமா போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பிராச்சி பொழைக்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருந்தா கூட நான் நல்லா மாட்டிப்பேன். அதனால இப்ப நான் டாட் கிட்ட என்ன பத்தியும் ரன்பீர் பத்தியும் சொல்றது தானே நல்லது. அப்பதானே அந்த பிராச்சி ரன்பீர் அடையறதுக்காக ஆக்சிடென்ட் பழிய என் மேல தூக்கி போட்டான்னு அவர் நம்புவாரு. எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்றது, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. யாராவது இதை கேட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுறியா? உள்ள அங்க பிளட் தேவைப்படுது. இட்ஸ் an எமர்ஜென்சி. நம்ம கிட்ட அவ்வளவு நேரம் இல்ல. சீக்கிரம் போய் பிளட் பேங்க்ல செக் பண்ணுங்க. எங்களுக்கு உடனே பி பாசிட்டிவ் ரத்தம் தேவை. லிசன் ரியா, பிராச்சி ஒருவேளை இறந்துட்டான்னு வை, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ணனுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நீ சேஃப் ஆயிடுவ. ஆனா ஒருவேளை அவ பொழைச்சிட்டான்னா? அவ கண்டிப்பா பொழைக்க மாட்டா அத்தை. 110% ஷூர் அவ கண்டிப்பா பொழைக்க மாட்டா. அது காரணம் அந்த நீலேஷ் தான். இன்னைக்கு வரைக்கும் அவன் பண்ண காரியத்துல ஃபெயில் ஆனதே இல்ல. எல்லாமே சக்சஸ் தான் அத்தை. பிராச்சி கண்டிப்பா செத்துருவா. தட்ஸ் ட்ரூ. நிலேஷ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட பேச்ச கேட்கலன்னு சொன்ன. உன் பேச்ச கேட்காம அங்க வந்துட்டான்னு சொன்ன. அப்புறம் பணம் வேற டபுளா வாங்கின. இப்ப நத்திங் டு வரி. நிலேஷ் யாருக்கு கீழே இந்த வேலையெல்லாம் செய்யறானோ அந்த கான்ட்ராக்ட் கில்லரை எனக்கு நல்லா தெரியும். எனக்காக அவன் நிறைய வேலை பண்ணிருக்கான். கில்லிங், கிட்னாப்பிங், இன்ஃபேக்ட் எல்லா கான்ட்ராக்டையும் அவனுக்கு தான் கொடுப்பேன். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. ஆனா இப்ப நீ பிராச்சி சாகுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி ஆகணும் ரியா. என்னால வெயிட் பண்ண முடியாது. பிராச்சி செத்துட்டாங்கிற செய்திய நான் கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன். நீ என்ன சொன்ன? பிராச்சி சாகணுமா? பிராச்சி சாகுற விஷயத்தை கேட்க நீ ஆசைப்படுறியா? இங்க பாருப்பா, நான் போனை ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லு. யாரால பிராச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அவன் என் முன்னால இருக்கான் இப்போ. என்னப்பா சொல்ற? யார் அது? அவன் ப்ரொஃபஷனல் கிரிமினல் மாதிரி இருக்கான். இவன் இந்த மாதிரி வேலைகளை அடிக்கடி பணத்துக்காக பண்றான்னு நினைக்கிறேன். அவன் உனக்கு எங்க கிடைச்சான்? ஆக்சுவலி அது என்னன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நான் அவனை பார்த்தேன். உடனே நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். எனக்கு அவனோட முகம் நல்லாவே தெரியும்ல. ஃபைனலா ஆரியனோட ஹெல்ப்போட நான் அவனை பிடிச்சிட்டேன். இப்ப நீ எங்க பாருக்க? ஆண்டி, நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். இவனை எங்க பிடிச்சமோ அதுக்கு பக்கத்துல தான் என்னோட ஃப்ரெண்டு வீடு இருந்தது. அதனால இங்க வந்துட்டோம். இப்போ இந்த ஆளு என் முன்னாடி தான் இருக்கான். ஆனா மயக்கத்துல இருக்கான். மயக்கத்திலையா? அவன் எப்படி மயக்கமானா? அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். தயவு செஞ்சு இப்போ ப்ளீஸ் என் முன்னாடி வாங்கல. அப்புறம் இவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது நீங்க வந்து இவன் கிட்ட கேட்கணும் பிராச்சியை கொல்ல சொல்லி யார் சொன்னாங்கன்னு. ரன்பீர், நீ எங்க இருக்கியோ அந்த அட்ரஸ் அனுப்பு. நான் பிரக்யாவை அனுப்பி வைக்கிறேன். ஓகே? சரி, நான் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. நீங்க என்ன சொல்றீங்க? பிராச்சி எங்க ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்கா? நான் எப்படி அங்க போறேன்? நாங்க எல்லாரும் தான் இங்க இருக்கோம்ல. அப்படி இப்படி எல்லாம் பேசுற? யார் நம்ம பிராச்சியை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிக்க நீ முயற்சி பண்ண மாட்டியா? சரிதமா, இங்க பேங்க்ல பிளட் இல்ல. இவ ஆபத்துல இருக்கா. உனக்கு தெரியல மிஸ்டர் மெஹரா அவர் பொண்ணை கூட்டிட்டு இங்க வராருன்னு? பிளட்டுக்கான ஏற்பாடு நடந்துரும். ஆனா பிராச்சியை யாரு எதுக்காக
கொலை பண்ண முயற்சி பண்றாங்கங்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணும். இங்க பாரு, நீ பிராச்சியை பத்தி ஒன்னும் கவலைப்படாத, போன்னு சொல்றேன்ல. சித்தி, பிராச்சியை யாரு கொல்ல முயற்சி பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் பிராச்சியோட ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ப்ளீஸ் நீங்க போங்க. இந்த நீ போ. அப்புறம் உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. நீங்களும் பிராச்சியை பத்தி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. பாத்து போமா. பேக். பிராச்சி செத்து போன நியூஸ் கேட்க நீ ஆசைப்படுறியா? ஆனா ப்ளீஸ் நீங்க ரியா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. சரி, அப்படின்னா சரி. அப்ப இவ ஏன் இப்படி சொன்னான்னு சொல்லு. அண்ணா, அவ அப்படி ஒண்ணும் சொல்ல ஆசைப்படல. தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட பத்தி எப்படி இவளுக்கு இப்படி நினைக்க தோணுது? எனக்கு சொல்லு. அண்ணா, ஜஸ்ட் லிசன் டு மீ. நோ, யூ லிசன் டு மீ ஆலியா. ஆல்ரைட். பிராச்சி எங்க ஐசியூல இருக்கா. பிளட் லாஸ் ஆயிருக்கு, இன்டர்ல இன்ஜுரி ஆயிருக்கு. டாக்டர் அன்ஷூரா இருக்காங்க, ஃபேமிலி டென்ஷன்ல இருக்காங்க, ஏதாவது பண்ண நினைக்கிறாங்க. ஆனா அவ சாகணும்னு இவ வரம் கேக்குறாளா? இந்த உலகத்துல உனக்கு யாராவது பிடிக்கலன்னா அவங்க சாகணும்னு வரம் கேப்பியா என்ன? அண்ணா, உங்க பொண்ணு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தி உயிருக்காக போராடுறா பாரு. அவதான் என் பொண்ணு மாதிரி. பொண்ணு மாதிரிக்கும் பொண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குண்ணா. அவளுக்கு எப்ப பொண்ணுன்னு சொல்லணும், அப்பத்துல இருந்து அவ பொண்ணு மாதிரி நடந்துக்கிறா. புரியுதா? அவ எனக்காக என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? உனக்காக, நம்ம ஃபேமிலிக்காக, ரன்வீருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண. ஆனா அதுக்காக நம்ம என்ன கொடுத்தோம்? அவளை பத்தி தப்பு தப்பா பேசணும், இன்சல்ட் பண்ணோம். ஆனா அவ எதுவுமே சொல்லல. அவளுக்கும் கோபம் வந்திருக்குமா இல்லையா ஆலியா? அதுக்காக அவ நம்மள செத்து போகணும்னு சொல்லவே இல்லையே. உன் வாயில இருந்து அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை எப்படி எந்த விதத்துல நான் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ எனக்கு சொல்லு. நீங்க பிராச்சிக்காக ரியா கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் தயவு செஞ்சு ப்ளீஸ். நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அத்தை? அப்பா ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்காரு, நீங்க இன்னும் அவரை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. உன்னாலதான் இன்னைக்கு இவ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. பிராச்சியை வெறுக்கிறா, பிராச்சியை சாகணும்னு வேண்டிக்கிறா. ஆனா இதெல்லாம் நீ தடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. பத்தாததுக்கு வக்காலத்து வாங்குற. அவ என்ன சொல்ல வந்தாங்கறத நீங்க முழுசாதான் கேளுங்களேன். அது டாட், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல டாட். நான் சொன்னது எல்லாமே அப்படி கிடையாது. நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தமே வேற டாட். ஆனா அவ என்ன சொல்ல நினைச்சானா, பிராச்சி ஒருவேளை இறந்துட்டானா டாடிக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு சொல்ல வந்தா. உங்களுக்காக அவ கவலைப்பட்டா. நீங்க எந்த அளவுக்கு இவ மேல பாசம் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிராச்சி மேலே வச்சிருக்கீங்கன்னு இவளுக்கு தெரியும். அவ உங்களுக்காக பயந்தா, உங்களுக்கு என்ன ஆயிடுமோன்னு கவலைப்பட்டா. அவ உங்களுக்காக இவ்வளவு தூரம் கவலைப்படுறா. ஆனா நீங்க அவளை என்னென்னமோ பேசிட்டீங்க. நான் வந்து என்ன நினைச்சேனா டாட், சில சமயம் உங்களுக்கு என் மேல அன்பே இல்லையோன்னு தோணுது. இப்ப என்ன தோணுது தெரியுமா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை கூட இல்ல. இப்பதானே சொன்னீங்க ஏன் இப்படி எல்லாம் நான் யோசிக்கிறேன்னு. நான் உங்களோட கேட்கட்டுமா டாட்? உங்க பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு டாட்? அதுவும் ஒருத்தங்க சாகுற அளவுக்கு நான் யோசிப்பேன். என்ன பத்தி ஏன் இவ்வளவு மோசமா நினைச்சிருக்கீங்க டாட்? இவ இந்த மாதிரி என்னைக்கு யோசிக்க மாட்டானா. அவளுக்கு தெரியும் நீங்க பிராச்சி மேல உயிரா இருக்கீங்க, அவ உங்க மேல உயிரா இருக்கா. She cares for you. டாட், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்கு மீரா ஆண்டி மேல நம்பிக்கை இருக்குல்ல, நீங்க அவங்களே கேளுங்க. மீரா ஆண்டி, அது நான் இப்போ யாராவது சாகிறத பத்தியோ இல்ல கொலை பண்றத பத்தியோ யோசிப்பேனா நீங்களே சொல்லுங்க. நீ அந்த மாதிரி என்னைக்குமே பண்ண மாட்ட. உனக்கு யோசிக்கவும் தெரியாது, நீ யோசிக்கவும் மாட்ட. மிஸ்டர் மெஹரா, நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. மீராவும் ஆலியாவும் இவங்க 2 பேருக்கும் தெரியும் இவ ரொம்ப தப்பானவன்னு. ஆனா இவங்க 2 பேரும் எதுக்கு இவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்றாங்க? ஐயோ, அத நான் என்னன்னு சொல்றது? ஐ எம் சாரி ரியா. அது என்னன்னா பிராச்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதனால. இட்ஸ் ஓகே டாட். என்னை விட பாதிக்கப்பட்டது அத்தை தான் டாட். She loves you a lot டாட். ஐ எம் சாரி. ஆனா இட்ஸ் ஓகே. நீங்க பிராச்சி மேல உயிரையே வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா என்னோட ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, அந்த அன்புனால ரியாவுக்கு நீங்க பாதிப்பை ஏற்படுத்திடாதீங்க. ரியா, நீ என் கூட வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்.
எங்க டாட்? என் கூட வா. கம். நம்ம எங்க போறோம் டாட்? அது பிராச்சிக்கு இப்ப பிளட் தேவை. நம்ம 2 பேருக்கு என்ன பிளட் குரூப்போ அதே தான் அவளுக்கும். நாம இப்ப அவளுக்கு பிளட் டொனேட் பண்ணணும். லெட்ஸ் கோ. டாட், அது வந்து ஆக்சுவலா ஐம் நாட் ஃபீலிங் வெரி வெல். உனக்கு பயம் ஏற்படும் போது என்ன பாரு, ஜஸ்ட் லுக் அட் மீ, ஓகே? ஒரே குரூப்பா தான் இருக்கும். பிராச்சி உங்களோட இன்னொரு பொண்ணு தானே? ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாம போய் ஆகணும். டாட், பிராச்சி எப்படியாவது பழைக்க வைக்கணும்னு நீங்க துடிக்கிறீங்க. பிராச்சி எப்படியாவது சாகணும் நான் துடிச்சிட்டு இருக்கேன். பிளட் கிடைக்க லேட் ஆயிடுச்சுன்னா பிராச்சி செத்துருவா. சோ நான் லேட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? ரியா ரியா ரியா, என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க? நான் தான் சொன்னல, ஊசியை பத்தி நினைக்கும் போதுல நான் பிளாக் அவுட் ஆயிடுவேன் டாட். ஐம் நாட் ஃபீலிங் வெல். டோன்ட் வரி. நான் தான் உன் கூட இருக்கல. ஃபர்ஸ்ட் பிராச்சிக்கு வந்து பிளட் கொடு, அப்புறம் அங்க இருக்க டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றேன், ஓகே? யா, வா 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 வா. டாட், டாட். என்னாச்சு டாட்? என்கிட்ட காட்டுங்க. ஓ மை காட், உங்களுக்கு அடிபட்டு. அபி, என்னாச்சு உனக்கு? அட ஒண்ணு இல்ல. அது வந்து என்னப்பா இவ்ளோ ரத்தம்? சின்ன அடிதான். ஓ எஸ், அப்பாவை இங்க இருந்து போக விடாம தடுக்கிறதுக்கு இவங்களால மட்டும்தான் முடியும். என் கூட உள்ளவா, நான் கட்டு போட்டு விடுறேன். கட்டு போடலாம் நேரம் இல்ல, உடனே இப்ப நம்ம இங்க இருந்து போயிடலாம். பாருங்க, உங்க கையில இவ்வளவு ரத்தம் ஊத்தும் போது எப்படி உங்களால வண்டி ஓட்ட முடியும்? எங்க ரத்தம் ஊத்துது? நின்றுச்சுல. அட, அவங்க தான் கட்டு போட்டு விடுறேன்னு சொல்றாங்கல்ல, வந்து கட்டு போட்டுக்கிட்டு போ. வா வா அபி. ஏன் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நாங்க உடனே அங்க போய் ஆகணும். பிராச்சிக்கு ரத்தம் கொடுத்தாகணும். இங்க பாருங்க, எங்க 2 பேரோட பிளட் குரூப் மேட்ச் ஆகுது. நாங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. அவங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம் வா. டாட், நான் சீரியஸா சொல்றேன், உங்களால எப்படி வண்டி ஓட்ட முடியும்? கையில இவ்வளவு ரத்தம் ஊத்துது. நீ ஏன் இப்படி பயமுறுத்துற? இப்படி ரத்தம் வந்து அப்புறம் நான் ரத்தம் கொடுக்கறதுக்கு பயப்படுவேன், புரியுதா? நான் ஏன் பயமுறுத்த போறேன்? ஏற்கனவே நானே பயந்திருக்கேன். பாட்டி, நீங்களே பாருங்களேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? என்ன நீங்க? எனக்கு தெரியும், இதே பல்ஜித்தா இருந்தா இப்படி முடியாதுன்னு சொல்லுவியா? சொல்லு. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு பல்ஜித் மேலதான் அன்பு அதிகம். என்ன? நான் யாரு? விருந்தாளி தானே. இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போயிருவேன். நான் சொல்றத நீ கேட்க வேணாம், போ. சரி, நான் போகல. போதுமா? சந்தோஷமா? நீ பிராச்சிய பத்தி எதுக்கும் கவலைப்படாத. அதான் ரியா போறால, அவ பிளட்ட கொடுத்துருவா. போறியா? நீ போய் பிளட்ட கொடுத்துட்டு வா. நானும் அதான் எல்லாரும் சொல்றோம்ல, போமா. பிளட் கொடு, போ. சீக்கிரம் போ. சீக்கிரம் வந்து கட்டு போடுங்க. நான் பின்னாடி போய் ஆகணும். உங்க முன்னாடி தலை வணங்கி கேக்குறேன். இங்க பாருங்க, இத நீங்க வெச்சுக்கோங்க ப்ளீஸ். அடுத்த மாசம் சம்பளம் வாங்குற எல்லா பணத்தையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். எல்லா பணத்தையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். ப்ளீஸ். இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னாதான் என்னால என் பொண்ணை காப்பாத்த முடியும். ஒருவேளை என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது. ப்ளீஸ், எனக்கு யாருன்னு சொல்லுங்க. உங்க பொண்ணு மேல சத்தியமா அது யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நான் என்னுடைய பொண்ணு மேல உயிரைய வச்சிருக்கேன். நீங்க என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றீங்கல்ல, அதனால இப்ப நான் எல்லா உண்மையே சொல்றேன். இது ஆக்சிடென்ட் கிடையாது. நான் தான் வேணும்னு மோதுறேன். ராஜி மேல ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இந்த கான்ட்ராக்டை ஏத்துக்க எனக்கு விருப்பம் இல்லதான். ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. என் அம்மா ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும்னா நிறைய செலவாகும். எனக்கு பணம் தேவை. அதுக்காக தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும். வேற என்னெல்லாம் தெரியும்? உங்க பிராச்சிக்கு இப்போ வரைக்கும் நடந்த எல்லாமே தெரியும். ஏன்னா என்னுடைய பாஸோடைய வேலையா அந்த மாதிரி தான். ஏன்னா அவருடைய ஸ்பெஷலான ஆண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாரு. என் பொண்ணு உங்ககிட்ட கொல்ல சொல்லி காசு கொடுத்தது யாரு? ரியா மேக்ரா. இல்ல, அவ அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. பிராச்சிக்கு இந்நாள் வரைக்கும் நடந்தது எல்லாத்துக்குமே அந்த ரியா தான் காரணம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? ஐ லைக் யூ, பட் ஐ டோன்ட் லைக் பிராச்சி. உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கல்ல, அப்ப நான் சொல்ல போறதை நீங்க கேட்டுக்கங்க. பிராச்சியோட எல்லா முழு பிரச்சனைக்கு காரணம் ரியா மேக்ரா தான். பிராச்சி மேல ட்ரக் கேஸ் ஏற்பட்டுச்சுல, அவ பேக்ல கிடைச்ச ட்ரக் இருக்கு, அத நிஷா தான் போட்டான். ஆனா வச்சது யாருன்னா ரியா தான். ஏன்னா அப்பதான் பிராச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க. பர்த்டே பார்ட்டியில பிராச்சியும் சகானாவும் வெயிட்டரா மாறினாங்கல்ல, அப்ப கூட அவங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டினா. இதுவும் ரியா பண்ண வேலைதான். மிஸ்டர் மெக்ராவோட பார்ட்டியில பிராச்சியோட கேரக்டர் மேல கேள்வி இருந்துச்சுல, அதுக்கு காரணமும் ரியா தான்.
பிராச்சியை கிட்னாப் பண்ணது கூட அந்த ரியா தான். இது வரைக்கும் பிராச்சி அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்குமே முழு காரணமும் வேற யாரும் கிடையாது, அந்த ரியா மெஹ்ரா தான். உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைல்ல? என்னுடைய போன் அங்க இருக்கு பாருங்க, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பாஸ்வேர்டு 7082. கால் டீடைல்ஸ் பாருங்க. கடைசி கால் எல்லாமே நான் ரியா கிட்ட மட்டும் தான் பேசினேன். அவகிட்ட பணத்தை வாங்குறதுக்காக நான் ஹாஸ்பிடல் கூட போனேன். மெசேஜஸ் கூட செக் பண்ணுங்க, அவ தான் எல்லா மெசேஜும் அனுப்பியிருக்கா. கேலரிய பாருங்க, உங்களுக்கு பிராச்சியோட போட்டோ கிடைக்கும். யார கொல்லணுமோ அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ரியா தான் இந்த போட்டோ அனுப்புனா. சிஸ்டர், அது வந்து பிராச்சி எப்படி இருக்கா? நாங்க குடுக்கற எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு டாக்டருக்கே புரிய மாட்டேங்குது. பிளட் லாஸ் அப்புறம் இன்டர்னல் இன்ஜூரிஸ் கூட நாங்க சரி பண்ணிட்டோம். அப்படி இருந்தும் உங்களுக்கு நினைவு திரும்பல. இப்போதைக்கு எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. யா, தேங்க்யூ. She is not responding. That means it's a good news. பிராச்சிக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு டாக்டருக்கே தெரியல, ஆனா எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். பிராச்சிக்கு எதனால இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியும். அவ செஞ்ச பாவங்களுக்கான தண்டனை கிடைக்குது. அவளால நான் நிறைய பேட் டைம்ஸ கடந்திருக்கேன். இப்ப அவ பேட் டைம் கடக்க வேண்டிய நேரம். அவ ரன்பீர் என்கிட்ட இருந்து பிரிச்சு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போலான்னு நினைச்சா, ஆனா இப்ப அவ இந்த உலகத்தை விட்டே ரொம்ப தூரம் போறா. அவ மட்டும் போயிட்டானா அதுக்கப்புறம் என் லைஃப் பழையபடி நல்லா மாறிடும். நானும் ரன்பீரும், எங்களுக்கு இடையில யாரும் இல்லை. ஓ காட், டிரைவர் மட்டும் சீக்கிரமா வந்துட்டானா நான் பில்லை பே பண்ணிட்டு உடனே கிளம்பிடுவேன். இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு தீபா, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து ரத்தம் கொடுத்துட்ட. நீ மட்டும் ரத்தம் கொடுக்காம இருந்திருந்தா என் பிராச்சிக்கு என்ன இருக்குமோ எனக்கே தெரியாது. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. உங்க குடும்பமும் நீங்களும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ராஜி, தயவு செஞ்சு அழாத. நான் தான் வந்துட்டேன்னா உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் எந்த தப்பும் செய்யலம்மா, நான் எந்த தப்பும் செய்யல. உங்க பொண்ண நாங்க ட்ரக்ஸோட புடிச்சிருக்கோம். அவ பேக்ல இருந்துச்சு, அதனாலதான் அவளை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். உங்க பொண்ணுடைய பேக்ல ட்ரக்ஸ் இருந்துச்சுல, அத வச்சது யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, அந்த ரியா தான். பர்த்டே பார்ட்டில பிராச்சியும் சகானாவும் வெயிட்டரா இருந்தாங்கல்ல, அப்போ அவங்க மேல திருட்டு பட்டம் கட்டப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் ரியா தான். இது வரைக்கும் பிராச்சிக்கு நடந்த எல்லா கஷ்டத்துக்குமே காரணம், எல்லாத்துக்கும் முழுக்க 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 காரணம் அந்த ரியா தான். நீ பண்ண தப்ப தயவு செஞ்சு மூடி மறைக்க பார்க்காத. உன்னை பத்தி பிராச்சி, சஹானா, சரிதமா எல்லாரும் சொன்னாங்க, ஆனா நான் தான் நம்பல. நான் ஏன் வீட்டு ஆளுங்க சொன்னதை நம்பாம நீ சொன்னதை நம்பினரியா? நீ என்ன வந்து ஆக்சிடென்ட் பண்ண, அதுக்கு உன்னை போலீஸ்ல நான் புடிச்சு கொடுத்தனா? இல்லையே. உன் நெக்லஸ் திருடினான்னு சொல்லி நீ பிராச்சி மேல பழி சுமத்தின. அப்போ அதை நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அது பத்தாததுக்கு நான் வந்து உனக்கு ஆறுதல் சொன்னேன். ஒரு விஷயம் எனக்கு புரியல, நான் யார் மேல அன்பு காட்டணும் அவங்க கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவங்கன்னு, அதுவும் ஏன் பொண்ணு கொலை செய்ய துணிஞ்சவங்கன்னு தெரியாம போச்சு. நீ எப்படி பிளான் பண்ணி என் பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணி விட்ட? ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. போய் சொல்லாத. இப்ப கூட நீ என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கல, பிராச்சிக்காக ப்ரே பண்றதா சொல்லி. நீ இது வரைக்கும் பிராச்சிக்காக ஒரு நல்லதும் பண்ணதில்ல. நீ எப்பவும் அவளுக்கு கெடுதல் தான் பண்ண நினைச்சிருக்க.
நீ என்கிட்ட வந்து என்ன சொன்ன? உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கல, உன் மேல கோவப்படுறாருன்னு. நான் நினைச்சேன் உங்க அப்பா தான் தப்பானவர்னு. உண்மையிலேயே அவர் தப்பானவர்ல, நீ தான் தப்பானவ. இதுல ஏன் தப்பு இருக்கு? நான் உன்னை ரொம்ப நம்பிட்டேன் ரியா. இது எனக்கு யார் கொடுத்தா தெரியுமா? என் உயிருக்கு உயிரானவர் கொடுத்தாரு. அத உன் உயிரை காப்பாத்த நான் கொடுத்தேன். ஆனா நீ என் பொண்ணு உயிரை எடுக்க நினைக்கிற. நான் இது வரைக்கும் உன்னை நான் பெத்த பொண்ணாதான் உன்னை பார்த்தேன். உனக்கு அம்மாவா இருக்கணும்னு முயற்சி பண்ண. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடா என் குடும்பத்தை அழிக்க பாக்குற. நீ என்ன உன் அம்மாவை நினைச்சு எத்தனை தடவை ஐ லவ் யூ ஆர்ட்டின்னு சொல்லி இருக்க. ஆனா இப்ப என் பொண்ணையே கொல்ல நினைக்கிறியே. எனக்கு எந்த நேரத்துல உன் மேல அன்பு ஏற்பட்டுச்சோ அந்த நேரத்தையும் நான் வெறுக்கிறேன். முதலே நீ எப்படிப்பட்டவதான் எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு என்னோட பொண்ணு இந்த மாதிரி. இந்த உலகம் உன்னை பத்தி என்ன வேணாலும் நினைக்கட்டும். ஆனா நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு பொய்க்காரி, நம்பிக்கை துரோகி. You're selfish. நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்ப. எது பண்ணாலும் நீ உனக்காக மட்டும் தான் பண்ணுவ. யாராவது கஷ்டப்பட்டாலும் சரி, யார் மனசு உடைஞ்சு போனாலும் சரி, அதை பத்தி உனக்கு கவலையே இல்ல. ஆமா, நான் செல்ஃபிஷ் தான். நான் போய் சொல்லுவேன். நான் ஃப்ராட் தான். நான் கண்ணிங்கனவ தான். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் ஏன் அப்படி இருக்கேன்னு தெரியுமா? உங்க பொண்ணாலதான். உங்களோட பொண்ணு அந்த பிராச்சியாலதான். அவதான் என் லைஃபோட மிகப்பெரிய ப்ராப்ளம். அதனாலதான் நான் அவ லைஃப்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவ என் வாழ்க்கையில இருந்த எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டா ஆண்டி. என்னோட லைஃப், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி, என்னோட டாட். உங்களுக்கே தெரியல நான் என்னோட டாட் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு. அவ என்கிட்ட இருந்த என் அப்பாவையும் பறிச்சுக்கிட்டா. எனக்கு என்னோட டாடி என்கிட்ட வந்து பிராச்சிதான் அவரோட ஃபேவரட்ங்கிறாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டி, என் கூடவே சுத்திட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவளை பாராட்டுறாங்க, அவளை அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க. ஏன் முன்னாடி அவ கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க தெரியுமா? நான் ரியா மேரா காலேஜ்ல எல்லாருக்கும் ஃபேவரட் நான் தான். ஆனா இன்னைக்கு பிராச்சி எல்லாருக்கும் ஃபேவரட் ஆயிட்டா. அந்த பிராச்சி மட்டும்தான் எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கா. இதுக்காக தான் நீ பிராச்சி மேல வண்டி எடுத்து கொல்ல பாத்தியா? ஆமா, நான் கொல்ல பார்த்தேன்டா. நீ அழுதுட்டு இருக்க ரியா. நீ கோவமா இருக்கல. எதையாவது எடுத்து ஓட, யாரையாவது கொல்லு, யாரையாவது ஆக்சிடென்ட் பண்ணிடு. பட் why are you crying? நீ எப்படி ஆசைப்பட்டியோ அதே மாதிரி தானே நடக்குது. பிராச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ கிரிட்டிக்கலா இருக்க, எப்ப வேணாலும் சாகலாம். ஆனா இருந்தாலும் எதுக்கு அழற? நான் அழல. நான் எதுக்கு அழ போறேன்? நான் ஒன்னும் அழல. நான் அழ போறேன். பிராச்சி என்கிட்ட இருந்து என் அப்பாவை பறிச்சுக்கிட்டா, என் காதல பறிச்சுக்கிட்டா. ஆனாலும் நான் அழ மாட்டேன். நோவே, நான் அவளை வெறுக்கிறேன். அந்த பிராச்சி சீக்கிரமே செத்துட்டா நியூஸ் வந்தாலே போதும். That's it. Oh, I see. அப்படின்னா அந்த கண்ணீர் கண்டிப்பா பிராச்சிக்காக இல்ல தானே? அப்ப நீ யாருக்காக அழுதுட்டு இருக்க? ஒருவேளை நீ யாரை லைக் பண்ண ஆரம்பிச்சியோ அவங்களுக்காக அழறியா? இல்லனா யார அம்மா நினைச்சியோ அவங்களுக்காக அழறியா? இல்ல நீ அவங்களுக்காக அழ போற. அவங்க தான் உன்னை அரைஞ்சிட்டாங்கல்ல. அவங்களும் இப்போ உன்னை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதானே? அவங்க ஹேட் பண்ணட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறப்ப எனக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கும் அவங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருந்தது. ஒரே ஒரு ஃபீலிங். அதுவும் இப்ப முடிஞ்சிருச்சு. ஓகே, ஓ பாத்து போமா. இருந்தாலும் என்ன செத்து இருப்பான். செத்தா சாகட்டும். எனக்கு யாரை பத்தி கவலை இல்ல. ஓகே, as you wish. எல்லாரும் அவங்கள ஸ்மார்ட் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிராச்சியோட அம்மா தான் என்ன திட்டிட்டு இருந்தாங்கல்ல. அப்படி இருக்கும்போது சவிதா ஆண்டி எதுக்கு தேவையில்லாம குறுக்க வந்து பேசினாங்க? அந்த சமையல்கார ஆண்டி இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டாங்க. உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே அப்புறம் எல்லாரும் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உன்னை திட்டுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ மோசமான பொண்ணு, இவ குடும்பமே ஒரு மோசமான குடும்பம்னு சொல்லுவாங்க. நீ என்னோட பொண்ணாயிடு, நான் உனக்கு அம்மாவாயிடுறேன்.
அத்தை தேங்க் காட் நல்ல வேளை நீ போன் எடுத்துட்டு எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க ஐ நோ நீ பிராச்சியோட ஃபேமிலி கூட இருக்க நான் கால் பண்ணிருக்க கூடாதுதான் பட் ரியா கெட்டிங் இஸ் வரிட் அதாவது டிரைவர் ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டா நீ இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு நீ நல்லா தானே இருக்க அத்தை அது வந்து நான் இப்ப பிராச்சி ஃபேமிலியோட இல்ல. வேற யார் கூட இருக்க? அது வந்து நான் வந்துட்டே இருக்கேன் அத்தை. இங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஒரு லொகேஷன் அனுப்ப, நான் பிக் பண்ண வரேன். உடனே அங்க வரேன். அத்தை நான் தான் சொல்றேன்ல, நத்திங் டு வரி, நான் நல்லா தான் இருக்கேன். ஆர் யூ ஷூர் ரியா? யா ஐ அம் ஃபைன். உனக்கு என்னாச்சு ரியா? எதுக்கு இவ்வளவு இரிட்டேட்டா இருக்க? அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ரியா உனக்கு ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல அத்தை. அது ஐ டோன்ட் நோ அத்தை, திடீர்னு மைண்ட் பிளாக் அவுட் ஆயிடுச்சு. வண்டி ரொம்ப ரேஷா ஓட்டிட்டு வந்தேன். பட் வண்டியை எதுக்காக ரேஷா ஓட்டின ரியா? அது வந்து அத்தை, நான் 2 பேரை பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்தேன். எந்த 2 பேரை பத்தி யோசிச்சுட்டு இருந்த? இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. உன் ரத்தத்திலேயே அழுக்கு இருக்கு. உங்க அப்பா பிராச்சி மேலதான் உயிரா இருக்காரு, ஆனா ஓ மேல இல்ல. நீ யாருங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு துரோகி. யூ ஆர் செல்ஃபிஷ். நீ உன்னை பத்தி மட்டும் தான் சிக்கிற. எது பண்றதா இருந்தாலும் உனக்காக மட்டும் தான் நீ பண்ற. இதனால அடுத்தவங்க மனசு கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்ல, வருத்தப்பட்டாலும் உனக்கு பிரச்சனை இல்ல. செல்ஃபிஷ் தான். பிராச்சி அப்புறம் அம்மாவை பத்தி யோசிச்சேன். அவங்க 2 பேரை பத்தி எதுக்கு நீ யோசிக்கிற? அது வந்து நான் பிராச்சியோட அம்மாவுக்கு அதிக கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அக்கா தங்கச்சி 2 பேர்ல ஒருத்தி இன்னொருத்திய கொன்னுட்டாளா? பிராச்சியோட அம்மா அழறாங்க அப்படின்னா பிராச்சி இறந்துட்டாளா? இல்ல இல்ல அத்தை, பிராச்சி சாகல. அது பிராச்சியோட அம்மாவை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ல வரையோ அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுறியா? அத்தை, பிராச்சியோட அம்மாவுக்கு என்ன ரியா? நான் பிராச்சிக்கு என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஒருவேளை பிராச்சியும் ரியாவும் அக்கா தங்கச்சின்னு தெரிஞ்சிருச்சா? என்ன விஷயம் தெரிஞ்சிருச்சு ரியா? அதான் இத்தனை நாளா நான் அவளுக்கு எதிராக பண்ணிட்டு வரேனே, அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. She knows everything அத்தை. அதுவும் இல்லாம பணம் கொடுத்தேன் நான் தான். பிராச்சி கொலை சொன்னங்கிற விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ரியா? பிராச்சியோட அம்மா ரொம்ப கோவத்துல இருந்தாங்க, அதனால அவங்க கத்திட்டே இருந்தாங்க. அதனால நானும் பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு ஒண்ணு விடாம சொல்லிட்டேன் அத்தை. பணம் கொடுத்து டிரைவரை வச்சு நான் தான் கொலை பண்ண சொன்னதையும் சொல்லிட்டேன் அத்தை. அவங்க உடனே உன்னை அவ என்ன பண்ணா? அது வந்து அத்தை, நான் உன்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன். நான் இப்ப வரம் கேட்கவும் வரல, என் உரிமையை கேட்க வந்திருக்கேன். ஒத்துக்கிறேன். ஒரு உயிரை உருவாக்குறதோ நீங்க தான், உயிரை எடுத்துக்கிறதோ நீங்க தான். ஆனா நீங்க கொடுத்த உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு அம்மா தினம் தினம் உயிரை கொடுத்து போராடுறா. தன்னோட குழந்தைக்காக ஒரு அம்மா தினம் தினம் போராடிட்டா இருக்கா. அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, கடவுளா இருந்தாலும் சரி. நீங்க தானே எனக்கு அந்த உயிரை கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களை பறிக்க விட்டுருவேனா? இந்த 20 வருஷமா உங்க கூட சண்டை போடாம இருந்ததுதான் என்னோட தப்பு. என் காதலரை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்க. ஏன் இன்னொரு பொண்ணு என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்க? இப்ப என்னடானா என்னோட பிராச்சி நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்ய முடியாது. நான் உங்களை அப்படி செய்யவும் விட மாட்டேன். உங்களுக்கு உரிமை இருக்குல்ல? யாரோட உயிரையும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல? அதே மாதிரி உங்களை கேள்வி கேட்கிற உரிமை எனக்கும் இருக்கு. என் பிராச்சி எதை தப்பு செஞ்சா? பொண்ணு பிராச்சி அப்படி என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க. அவ பண்ண தப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு யார் தப்பு செஞ்சாலும் அது அவங்களுக்கு திருப்பி செய்ய மாட்டா. அவ பிறந்ததுல இருந்து அவளுக்கு அப்பா பாசம் கிடைச்சதே இல்ல. என் பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ண எனக்கு தெரியல. அவளுக்கு எதிராக எல்லா விஷயமும் நடக்குது. அதனாலதான் அவ இன்னைக்கு வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. இல்ல இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். எனக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அவளை திருப்பி எனக்கு கொடுக்கலன்னா நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை போய் ஆயிடும். அவளை நீங்க விட்டு கொடுத்துதான் ஆகணும். அவளை நீங்க ஒண்ணு பண்ண கூடாது. அவளை நீங்க விட்டு கொடுத்துதான் ஆகணும். எனக்கு அவளை தந்தே ஆகணும். என் பிராச்சி என்கிட்ட திரும்ப வரணும்.
என் பிராச்சி எனக்கு திரும்ப வேணும். நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? என் பிராச்சி எனக்கு திரும்ப வேணும். ஒரு அம்மா இன்னொரு அம்மாக்கு ஏன் துரோகம் பண்ணாங்கன்னு இந்த உலகத்துக்கு நீங்க சொல்லணும். நீ பிடிவாதக்காரி தானே? அப்படித்தானே? நானும் பிடிவாதக்காரி தான். நான் உங்ககிட்ட வரம் கேட்கல, என் உரிமையை தான் கேட்கிறேன். என் பொண்ணு எனக்கு திரும்ப வரணும். நான் தோத்து போய் போக மாட்டேன். உங்க கூட கண்டிப்பா சண்டை போடுவேன். இங்க நான் ஜெயிச்சுட்டா அது கடவுள் கிட்ட மனுஷனுக்கு கிடைச்ச வெற்றியா இருக்கும். ஒருவேளை நான் தோத்துட்டா அப்புறம் நீங்க பொய்யாயிடுவீங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. என் மக பிராச்சி எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் இந்த கோயிலோட மணியை நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். முடிவு உங்க கையில.